இந்த வீடியோவில் ILOE துபாய் இன்சூரன்ஸை எப்படி ரினிவல் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். உங்கள் மொபைலில் ஏதாவது ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் ILOE அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணிக்கோங்க. இதில் ILOE துபாய் இன்சூரன்ஸ்னு இருக்கும். அந்த ஃபஸ்ட்டு வெப்சைட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய எமிரேட்ஸ் ஐடியும் மொபைல் நம்பர் கொடுத்து லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் எமிரேட்ஸ் ஐடியை கையில் எடுத்து வச்சுக்கோங்க. இதில் சப்ஸ்கிரைப் ஆர் ரினியூ ஹியர்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப்னு வரும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் உங்களோட எமிரேட்ஸ் ஐடி நம்பரை அதில் கொடுக்கணும். இந்த 3 கேட்டகரியில் எது கொடுத்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணீங்களோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் லாஸ்ட்டு 3rd ஆப்ஷன் தான் கொடுத்துருந்தேன். அதை கொடுத்து ஓகே கொடுத்துக்கிறேன். இதில் கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு லாகின் பேஜ் வரும். இதில் வந்து வித் ஓடிபின்னு இருக்கு இல்லையா, அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் எமிரேட்ஸ் ஐடி கொடுத்துக்கோங்க. கீழே இருக்கிறதுல மொபைல் நம்பர் கொடுத்துக்கோங்க. டேட் ஆஃப் பர்த் கொடுத்து சென்ட் ஓடிபின்னு கொடுத்தீங்கன்னா மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபி கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணோடனே உங்கள் ப்ரொஃபைல் வரும். நீங்கள் இப்போ 1 வருஷத்துக்கு பே பண்ணிங்க அப்படின்னா 1 வருஷத்துக்கா 6 மாதத்துக்கா அப்படின்றத எல்லாமே அதில் ஷோ ஆகும். ஓகே, இப்போ நமக்கு லாகின் ஆகிடுச்சு. இந்த பேஜ் வந்துடுச்சு. இப்போ ஓகே கொடுத்து பார்த்தோம்னா என்னோடய ப்ரொஃபைல் எல்லாமே அதில் இருக்குது. இப்போ இதில் பாருங்கள், நீங்கள் முதல் ரெஜிஸ்டர் பண்ணும்போது உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ சப்போஸ் உங்களோட பேசிக் சேலரி ஏதாவது இன்க்ரிமெண்ட் ஆகிருக்கும், இல்லைனா வேறு வேலைக்கு மாறி இருப்பீங்க. அப்படி இருக்கிறதெல்லாம் எடிட் பண்ணணும்னாலும் நீங்கள் மேலே அந்த எடிட்ன்ற ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா உங்களோட டீட்டெயில் எல்லாமே சேஞ்ச் பண்ணிக்கலாம். மொபைல் நம்பர் சேஞ்ச் பண்ணிக்கிறது, இல்லை கம்பெனி நேமு, இல்லை உங்களோட பேசிக் சேலரி எல்லாமே நீங்கள் ஏதாவது அப்டேட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி பேஜ் வரும். எடிட் கொடுத்தீங்கன்னா இந்த பேஜில் என்னென்ன தேவையோ அதெல்லாம் நீங்கள் சேஞ்ச் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிட்டு மறுபடியும் பேக் வந்துக்கோங்க. உங்களோட ப்ரொஃபைல் இருக்கும். இதில் நீங்கள் 6 மாதத்துக்கு 1 வருஷத்துக்கு இப்படி பே பண்ணிக்கலாம், இல்லை மாதம்னாலும் பே பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஐ கன்ஃபார்ம் மை டீட்டெயில்ஸ் ஆர் கரெக்ட்ன்றதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பே நவ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட் ஆப்ஷனுக்கு போகும். உங்களோட ஏடிஎம் கார்டு, உங்களோட சேலரி கார்டு, டெபிட் கார்டு எந்த கார்டு வச்சுனாலும் நீங்கள் இதில் பே பண்ணிக்கலாம். கீழே ஸ்க்ரோல் பண்ணி பாருங்கள். உங்களோட கார்டு நம்பரு, எக்ஸ்பைரி டேட்டு, CVV நம்பர், இது 3ஐயும் கொடுத்து நீங்கள் பே பண்ணிங்கன்னா பேமெண்ட் ஆகிடும். ஓகே, இப்போ நான் அது எல்லாமே கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு பே அப்படின்னு கொடுத்தேன்னா பேமெண்ட் ஆகிடும். பேமெண்ட் ஆன உடனே உங்களுக்கு வந்து அந்த PDF ஃபைல் வந்து மெயிலுக்கும் வந்துடும். உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோடும் ஆகிடும். அதை வந்து ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து, அப்புறம் வந்து எமிரேட்ஸ் ஐடியோட லாஸ்ட்டு 4 டிஜிட் நம்பர் அதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து PDF ஃபைல் வந்து ஓப்பன் ஆகிடும். ஓகே, இப்போ நமக்கு டவுன்லோட் ஆகிடுச்சு. இப்போ அதை ஓப்பன் பண்ணிட்டு பாருங்கள். அதுக்கு வந்து பாஸ்வேர்ட் ப்ராடக்ட்லாம் இருக்கும். அதனால் அந்த பாஸ்வேர்டு என்னவோ உங்களோட டேட் ஆஃப் பர்த்தும் எமிரேட்ஸ் ஐடியோட நம்பரும் கொடுத்து ஓப்பன் பண்ணிக்கோங்க.